வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபியூச்சர் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ஃபில்லட் அண்ட் சாம்பர் இந்த ரெண்டு டூல்ஸை பற்றினா பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாலிட் பாடிஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லட் பார்க்கலாம். ஃபில்லட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரேடியஸ் ஃபில்லட். அதாவது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நான் எத்தனை ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக 10 இருக்குது. நான் 10 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஏரியா அந்த செலக்ட் பண்ண எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் சைஸ் ஃபில்லட். இதில் நான் ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். எண்டு ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டோட ஃபஸ்ட்டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரேடியஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரேடியஸ்க்கு இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸ் ஃபில்லட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஃபில்லட். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன ஃபில்லட் ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபேஸ்க்கும் நடுவில் ஃபில்லட் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட்டு. இது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு 3 ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாடலில் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபேஸ் அப்புறம் இந்த ஃபேஸ் அப்புறம் இந்த ஃபேஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்ட்ரு ஃபேஸ்க்கு டேஞ்சண்ட்டாக வர மாதிரி ஒரு ரேடியஸில் ஃபில்லட்டு க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூலாம் கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த ஃபில்லட்டில் வேல்யூ கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து 4 கண்டிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து சிமெட்ரிக், அதாவது ரேடியஸ் வந்து ஈக்குவலாக க்ரியேட் ஆகும். சரிங்களா? அந்த ஃபில்லட் ரேடியஸ். ரெண்டாவது கார்டு வித் அப்படின்னு என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ரேடியஸோட எண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். சரிங்களா? அது வந்து எனக்கு ஒரு 10 இருந்தால் போதும்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த 10 டிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஃபில்லட் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அசிமெட்ரிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு டிஸ்டன்ஸ், ரேடியஸோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 10 இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 க்ரியேட் ஆயிடுச்சு. சென்டர் பாயிண்ட் இல்லை, கார்னர் பாயிண்ட். சரிங்களா? இது 20 அப்படின்னு சொன்னோன்னா இங்கேருந்து இது 20 இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நான் 30 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது 30 வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து நான் இப்போ ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது 50 வந்து ரேடியஸ் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு லைன் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த லைன் வரைக்கும் ஃபில்லட் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபேஸுக்கும் தான் ஃபில்லட் ஆகும். ஆனால் இங்கேருந்து இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸில் இங்கேருந்து இந்த ஃபில்லட் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு லைன். இப்போ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அசிமெட்ரிக்கில்
இங்கேருந்து இது 30 mmல இருக்கணும், இங்கேருந்து இது 50 mmல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 3D மாடலில் இது எப்படி செக் பண்ணி பார்க்குறது? எவால்வேட்டில் போய்ட்டு மெஷர் அப்படிங்கிற டூல் இருக்கும். அதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்குறோம். இங்கே வந்து எப்போவுமே நம்ம நார்மல் டிஸ்டன்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? வந்து 30 mm இருக்குது. ஓகே, அப்போ இங்கேருந்து நம்ம இந்த பாயிண்ட் வந்து 50 mmல கொடுத்தோம். அப்போ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட் 50 mm பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்டன்ஸ் 50 mm அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட். நெக்ஸ்ட்டு சாம்ஃபர். சாம்ஃபரில் 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிள் அண்டு டிஸ்டன்ஸ். இப்போ நான் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆங்கிள் 20 mmக்கு வந்து எனக்கு சாம்ஃபர் ஆகணும், 45 டிகிரிக்கு ஆங்கிள் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த டிகிரி வந்து ஆங்கிளோட டிகிரியை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? எப்படி சாம்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ப்ரீவியூ உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சப்போஸ் எனக்கு இங்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும், இங்கே ஆங்கிள் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுத்தா இப்படி சேஞ்ச் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் டிஸ்டன்ஸ் சாம்ஃபர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இந்த ஏஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சாம்ஃபர் ஆகும். சரிங்களா? இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேண்டாம், அசிமெட்ரிக் டிஸ்டன்ஸ், ஒரு சைடு 20 mm 30 mm ஆகணும், இன்னொரு சைடு 10 mmக்கு சாம்ஃபர் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு சாம்ஃபர் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் சாம்ஃபர். இப்போ இந்த மாதிரி ஒரு சாலிட் மாடல் இருக்குன்னு வைங்க, இதில் ஓகே இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குது. 1 2 3 இந்த 3 ஃபேஸுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை வந்து நான் சாம்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கண்டிஷன். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சாம்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இல்லை எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் மெயின்டைன் ஆகணும்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்து எனக்கு வேணுங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் சாம்ஃபர் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சாம்ஃபர். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபேஸுக்கு நடுவில் சாம்ஃபர் கிரியேட் ஆகிரும். முன்ன பார்த்த மாதிரி அதே எண்டு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு சாம்ஃபர் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேஸுக்கு நடுவில் சாம்ஃபர் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சாம்ஃபரில் பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ரெண்டு ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு ஒரு சாம்ஃபர் க்ரியேட் ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சிமெட்ரிக்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கார்டு வித்துனா இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வித்தை மெயின்டைன் பண்ணி சாம்ஃபர் க்ரியேட் ஆகும். அசிமெட்ரிக்னா ரெண்டு வெவ்வேறு டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் க்ரியேட் ஆகும். ஹோல்டு லைன்னா என்னென்னா இப்போ இந்த ஃபேஸுக்கும் சாம்ஃபர் க்ரியேட் ஆகணும். நான் வந்து ஹோல்டு லைனாக இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம்?
இங்கிருந்து இந்த லைன் என்ன டிஸ்டன்ஸோ அதை வந்து சாம்பர் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி சாம்பர் க்ரியேட் ஆகும். இங்கிருந்து இது என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸை இந்த எட்ஜிலிருந்து இந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு சாம்பர் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஃபியூச்சர் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஃபில்லட் அண்ட் சாம்பர் இந்த 2 டூல்ஸை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.